கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிக்கும் மாதமாக இருக்க போகிறது. 8வது மாதத்தின் முதல் நாள் அன்று எழும்பி பிரகாசிக்கும் மாதமாக இருக்க போகிறது. அந்த பிரகாசம் யார் மூலமாக வருதான்? கர்த்தருடைய பிரகாசம், கர்த்தருடைய ஒளி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ ஒளி, தேவ ஒளியில் உங்களை நடக்கும் மாதமாக இருக்க போகிறது. தேவ ஒளி உங்கள் மூலமாக பிரகாசிக்கும் மாதமாக இருக்க போகிறது. ஆனால் தான் எழும்பி பிரகாசி. அப்ப இதெல்லாமே எழுப்பி பிரகாசிக்க போகிறீர்கள்னா சொல்லலை, இட்ஸ் கட்டளை. இது ஒரு ஆர்டரா இருக்குது. எழுப்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்ப தேவ மகிமை உங்கள் மேல உதித்து விட்டது. அதை உணர வேண்டும். உன் ஒளி வந்தது, உங்களுக்கான ஒளி, தேவ ஒளி. தேவனை கூட கொடுத்துட்டு அது வந்துருச்சு. இந்த மாதத்தின் முதல் நாள்ல இருந்து நீங்க தேவனுக்கு சாட்சியாக வரப்போகும் காலமாக இருக்க போகிறது, மாதமாக இருக்க போகிறது. தேவ ஒளி உங்க மூலமாக பிரகாசிக்க போகிறது. தேவனுடைய வெளிச்சத்தை, தேவனுடைய காரியங்களை மக்கள் உங்களிடத்தில் தேடப்போகிறார்கள். எழுப்பி பிரகாசம், ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புறஜாதி மக்கள், தேவனை அறியாத மக்களும் சரி, தேவனை அறிந்த மக்களும் சரி, உங்கள்கிட்ட வந்து நிற்க போறாங்க. ஏன்னா தேவ வெளிச்சத்தை உங்கள்கிட்ட பார்க்க போறாங்க. தேவ கிருபியை, தேவ வல்லமையை உங்கள்கிட்ட பார்த்து அவங்க உங்கள்கிட்ட வந்து நிற்க போறாங்க. அதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவ வெளிச்சத்தில் நடப்பதற்காக, தேவ ஒளியில் நடப்பதற்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாக நீங்க தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கும் மாதமாக இருக்க போகிறது. இவ்வளவு ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? இந்த மாதத்தின் முதல் நாள் அன்று தேவன் உங்களோட சொல்ற காரியம், எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது மாதத்தை காண செய்த மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வார்த்தைகளுக்கு சொந்தமானதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உமது வெளிச்சத்தை, உமது ஒளியை நாங்கள் பிரகாசிக்க, உலகத்துக்கு பிரகாசிக்க பண்ண போவதற்காக நன்றி 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 ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது ஒளியில் நடக்க நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல், வீட்டில் உள்ள ஒவ்வொருவரின் மேலும் உதித்ததற்காக, வந்ததற்காக நன்றி 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 ஆண்டவர். உணர்ந்து உமக்கு சாட்சியாக அவர் வளர்ப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.